ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மைதா மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மாவை நல்லா கரைச்சிட்டு ஒரு மணி நேரம் மாவு நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த மாவு தோசை வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த தோசை மாவு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸ்வீட் ரோல் தோசை தான் செய்ய போகிறோம். அதுவும் அந்த ஸ்வீட் வந்து கருப்பட்டியில் செய்ய போகிறோம். உங்களுக்கு கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டியில் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மண்டவெல்லம் அச்சு வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. தோசை ஊற்றுற பதத்துக்கு கோதுமை மாவு தோசையாக இருந்தாலும் சரி, மைதா மாவு தோசையாக இருந்தாலும் சரி, மாவு நல்லா கலக்கிட்டு ஒரு அரை மணி நேரமாவது மினிமம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சாதான் அந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மைதா மாவு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து மைதா மாவில் தான் செய்யணும் அப்படி இல்லை, கோதுமை மாவுலையும் செய்யலாம். மைதா மாவு ஒத்துக்காதவங்க இதே ப்ரொசீஜரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கோதுமை மாவுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பையும் திக்காக இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ஓரளவு மீடியமான பதத்தில் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. மாவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் நம்ம தோசை ஊற்றணும். அதனால் நல்லா மாவு கரைச்சிக்கோங்க. விஸ்க் இருந்தால் அதை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கரைச்சி எடுத்தாச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே ஊற வைக்க போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்வீட்டாக நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது காரத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் ரோல் தோசை தான் செய்ய போகிறோம். கருப்பட்டி ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு தேங்காய் நான் எடுத்துருக்கேன். நல்லா தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க. கருப்பட்டி ஒரு 100 கிராம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி போட்ட உடனே நமக்கு அடுப்பில் பிடிக்காமல் இருக்கணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்வீட் ரோல் தோசை நம்ம செய்கிறப்ப கருப்பட்டி வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக தெளித்தா போதும். இந்த கருப்பட்டி எல்லாமே கரைஞ்சி பாகு நிலைக்கு வந்துடும். பாகு நிலைக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் கருப்பட்டிக்கு அரை முறி தேங்காய் வந்து சரியாக இருக்கும். கூடுதலாக இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு சேர்க்கணும் அப்படின்னா கூடுதலாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி பாகு நிலை வந்ததுக்கு அப்புறமா நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கருப்பட்டி உருகுனாலே போதும். தேங்காய்லாம் நல்லா வறுபடணும்னு அவசியம் இல்லை. அந்த கருப்பட்டி கூட அந்த தேங்காய் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதை செஞ்சு சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தோசையும் நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் இருந்தால் தான் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணுறப்ப தோசைக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை வந்து கொஞ்சம் ஹார்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா அந்த டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால் தோசை நல்லா நைஸாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் வேகணும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசையை சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மைதா மாவு தோசைங்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கோதுமை தோசைனா இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். தோசை இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளே ஸ்வீட் வைக்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக சுட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காயும் கருப்பட்டியும் சேர்த்து வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை இது உள்ளே வைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஸ்வீட் ரோல் தோசை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் கருப்பட்டி சேர்த்து செய்கிறப்ப இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கிட்ஸுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் ரோல் தோசை அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இடியாப்பம். பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து வறுக்காத பச்சரிசி மாவு, வீட்டிலே உள்ளது. கடையில் உள்ளது அப்படின்னா இன்னும் நல்ல திக்னஸ் இருக்கும், நமக்கு நல்ல கலர் இருக்கும். அதில் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம்.
வெந்நி என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சைடு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு சைடு நம்ம நல்லா மாவு வறுத்துட்டு இன்னொரு சைடு நல்லா வெந்நி நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து வெந்நி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த பச்சரிசியில் வந்து இடியாப்பம் வந்து சூப்பராக வரும். மாவை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வறுக்குமோ அந்தளவுக்கு இடியாப்பம் வந்து நல்லா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். பச்சை மாவாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் மாவை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இடியாப்பம் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மாவு நல்லா வறுபட்டுடுச்சு, வெந்நியுமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெந்நி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு பதம் வரக்கூடிய அளவுக்கு இந்த என்ன செய்யணும் அப்படின்னா சூட்டோடய நம்ம இடியாப்ப மாவு மிக்ஸ் பண்ணால் தான் அது நல்ல டேஸ்ட் இருக்கும். நமக்கு வந்து இடியாப்பமும் நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாகாமல் அந்த குழலில் சிக்காமல் வரும். ஈஸியாகவும் இருக்கும் வெந்நி சேர்த்தாமல். சிலர் தண்ணி சேர்த்து செய்வாங்க, நான் வந்து வெந்நி சேர்த்து தான் செய்வோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர். இடியாப்பம் அப்படிங்கிறத ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது எல்லாமே நம்ம மார்னிங் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம் அப்படின்னா வெந்நி ஆட் பண்ணி நீங்கள் மாவு பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கை வச்சு நம்ம வந்து இப்போ பிணைய முடியாது, ரொம்ப சூடு இருக்கனால. கொஞ்சம் சூடு குறைஞ்ச பிறகு கை பொறுக்கக்கூடிய சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாவை நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கைட்டில் லைட்டாக டஃப் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்டாக பிணையக்கூடாது. லைட்டாக நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் அச்சில் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வச்சுருந்த ஒரு 2 டம்ளர் வெந்நியுமே என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சேர்த்துட்டேன். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இடியாப்பம் வந்து ரொம்ப குழு குழுன்னு ஆகிடும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இடியாப்பம் என்ன செய்யாது அப்படின்னா ஃப்ரீயாக வராது. அதனால் மாவு வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் வந்து வாழை இலையை வச்சு தான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இட்லி பாத்திரத்துக்கு மேலே வாழை இலை வச்சு அதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உடைஞ்சு எடுக்க போகிறேன். நீங்கள் வெறும் இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுக்கிறதுக்கும் வாழை இலையில் இந்த மாதிரி அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த இடியாப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இடியாப்பத்தை வாழையில் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு ரவுண்டு நீங்கள் சுற்றினாலும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூடுதலாகவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாக்கில் வச்சுக்கலாம். இடியாப்ப தட்டு இருந்தால் இடியாப்ப தட்டிலே நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வாழை இலையில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாவை ரெடி பண்ணி வச்சாச்சு இடியாப்பமாக. மீதி இருக்கிற மாவையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காரக்கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தை தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இடியாப்பம் வச்சோம்னா சீக்கிரமே வெந்துடும். இடியாப்பம் ரெடியாகிடுச்சு. இப்போ இதே மாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காரக்கொழுக்கட்டைக்கு குட்டி குட்டியாக நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்னா அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் இடியாப்பம் எடுத்து அதே வாழை இலையில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் வந்து தாளித்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இடியாப்பத்துக்கு இன்றைக்கி வந்து ஜீனியும் தேங்காயும் வச்சுருக்கேன். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துருக்கோம், ஸ்வீட் ரோல் தோசையும் இடியாப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், அப்படின்னா தாளிச்சும் சாப்பிடலாம்.